ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பக்கம் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த மலை சின்னதாக? ஸோ அதுதான் மேக்ஸிமம் ஒரு ½ ட்ராவல் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே பக்கம் போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கூட்டம் அவ்வளோவும் இல்லை, டிராஃபிக்கும் இல்லை, சீக்கிரமாகவே வந்துட்டோம் ½ ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரியல. லைட்டாக மழை வேறு வருது கைஸ். மழை பார்த்தீங்கன்னா அப்படியே தூரலும் இல்லாமல் அப்படியே ட்ரிஸ்லிங் மாதிரி சாரல் மாதிரி வந்துகிட்டே இருக்குது கண்டினியூவாக. எனக்கு தெரிஞ்சு இது பேக் சைடுன்னு நினைக்கிறேன். ஸோ போன டைமு விஜய் பார்க்க வரப்போ இந்த கோவில் பார்த்தோம். எப்போயாவது ஒரு டைம் கண்டிப்பாக அங்கே வரணும்னு அப்போவே டிசைட் பண்ணோம். பட் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வரணும்னு ட்ரை பண்ணி, ஊருக்கு போனதுனால வர முடியல. ஸோ அகெயின் வந்திருக்கோம். ஸோ அது எந்த ரூட்டுன்னு தெரியல. அது உங்களுக்கு நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். சரவணம்பட்டியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரைட் லெஃப்ட் சைடில் காமி அப்படி. மேலே எல்லாம் இருக்காங்க. இதுதான் ஸ்டாப்பு, கோவிலுடைய பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து லெஃப்ட் சைடு செம கூட்டம். ஆஃப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ், செம கூட்டமாக இருக்குது. இருங்க, கட் பண்ணிக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், செம்ம க்ரௌடு இன்றைக்கி. ஆடி மாதங்கிறதுனால சண்டே வேறு, சரியான க்ரௌடு. போன டைம் வந்தப்போ க்ரௌடே இல்லை. நம்ம ஃப்ரீயாக சாமி பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பார்க்கிங்க்கு 5 ரூபா வாங்குறாங்க. ஸோ வண்டி இங்கே எல்லாமே பார்க் பண்ணியிருக்காங்க. பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போனோம்னா கோவில் என்ட்ரன்ஸு முன்னாடி இருக்குது. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குங்க. எனக்கு கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. திருவிழா போட்டால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அக்ஷரா பார்த்திங்கன்னா இறங்கின உடனே ஐஸு பார்த்துட்டாங்க. ஐஸ் வேணும் ஐஸ் வேணும்னு அளந்துட்டு இருந்தாங்க. செப்பல்லாம் முன்னாடி கழட்டி வச்சிடலாம் போல். ஸோ இது என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே கீழே நிறைய பேர் இருக்காங்க, என்னன்னு தெரியல. ஒருவேளை அன்னதானமாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம இது இந்த வழியாக தான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன். இது அன்னதானம் போட்டிருக்காங்க, அதனால் அந்த கூட்டம். மேலே போயிட்டு நம்ம இன்கேஸ் லக் இருந்ததுன்னா வாங்கலாம். ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி ஃபஸ்ட்டு. சோமா இதை பார்த்துட்டு அப்படியே மேலே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க. பட் நாம் எடுத்துகிட்ருக்கோம். மேலே படி பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. சரி பாருங்கள், ஆலமரம். பட்டு மயில் உட்காந்துருக்கு பாரு, அதான் அந்த மரத்தில் இருக்கு உள்ள. என்னது வச்சோம்? மயிலா? மயில் பார்க்கலாம். அதோ பாரு, அந்த மரத்தில் உட்காந்துக்குது.
ஓகேவா? வீல் கத்துற சத்தம் சூப்பராக இருக்கு. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே ஒரு டெம்பிள் சின்னதாக. பாதி வழி வந்திருக்கோம். கன்னிமார் கோவில் பாதி வழியில் கன்னிமார் கோவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து பாருங்கள் கீழே சிட்டி வியூ. மேலே அந்த மேகத்துக்கும் அந்த கீழே இருக்க அந்த வியூவுக்கும் செம்மையாக இருக்குங்க. ஸோ அப்படியே மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் லைனில் நின்னாச்சு. எப்படி இன்னும் ஒரு 1/2 hour ஆகும். சாமியை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது பேக் சைடு. இந்த வியூ பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாம். இருந்து பேக் சைடு வியூ எப்படி இருக்கு பாருங்கள். ஃபுல் கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லாகவே தெரியுதுங்க. செம்ம லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்க்குறப்போ பாருங்கள். இங்கே உட்காந்து பேக் சைடில் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். பாப்பா அங்கே உட்காந்துட்டாங்க. செம்மையாக இருக்குது கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாமியை பார்த்தாச்சு. பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் மேலே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல. ஸோ கூட்டம் இருக்கிறதுனால அங்கே வெயிட் பண்ண விடலை. வியூ வந்து ரொம்ப நேரம் காமிக்க முடியல. பட் போகிறப்போ பாருங்கள் அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல. மழை தூரிகிட்டே தான் இருக்குது. மயில் பாரு அந்த புளிய மரத்தில் உட்காந்துருக்கு. அச்சு வா அச்சு மயில் பார்த்துட்டு வரலாம் வா. மயில் பாரு அச்சு புளிய மரத்தில் பாரு. அந்த புளிய மரத்தில் பாரு. மரத்தில் பாரு. அந்த புளிய மரத்தில் இதோ உள்ள தெரியுது பாரு. இதோ உட்காந்துருக்கு. கீழே பாரு. அது குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் வச்சுருக்காங்க பானையில். பாரு. சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. பட் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா அன்னதானம் வாங்கலான்ட்டு ஒரு 1/2 மணி நேரமாக லைனில் நின்னோம். நாங்கள் பக்கத்தில் போன ஒன்று அன்னதானம் முடிஞ்சிருச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அங்கே பாரு. அங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், முருகர். அவர் தான். பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு உட்காந்துட்டோம். கரெக்டாக 2 மணிக்கு வந்து நட சாத்துறாங்க. வரதாக இருந்தால் காலையிலே நேரமாக ஒரு 10 மணிக்கு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு அவசர அவசரமாக சாமியை பார்த்துட்டு அங்கேயும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல. மேலே உடனே கீழே இறங்கி வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்தால் நேரமாக வந்துடுங்க. அச்சு அச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா?